வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் சுமார் 42,000 வருவாய்த்துறை மற்றும் நில அளவைத்துறை அலுவலர்கள் இன்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடல் மைதானத்தில் அலுவலர்கள் திரண்டு போராட்டத்தில் கலந்து கொண்டனர். பின்னர் அவர்கள் விழுப்புரம் திருச்சி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். பணிச்சுமை குறைப்பு, காலி பணியிடங்களை நிரப்புதல், பதவி உயர்வு வழங்குதல், பணி பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கருணை அடிப்படையில் பணியமர்த்தும் அளவை 5%இலிருந்து 25% உயர்த்துதல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர். இந்த போராட்டத்தால் சில இடங்களில் அலுவலக பணிகள் பாதிக்கப்பட்டன. கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் இன்றைய தினம் வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். கிராம உதவியாளர், புல உதவியாளர், நில அளவர், கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் பணித்தன்மைக்கு ஏற்ப மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும். கிராம நிர்வாக அலுவலரின் நேரடி நியமனத்திற்கான கல்வித் தகுதியை பட்டப்படிப்பாக நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் 38 மாவட்டத்தில் 42,000 வருவாய்த்துறை அலுவலர்கள் மாவட்ட தலைநகர் மறியல் போராட்டத்தில் எழுச்சியாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு பின்பாவது தமிழக அரசு எங்களது கூட்டமைப்பினை அழைத்து எங்களது நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இதிலும் தவறும் பட்சத்தில் 19/2/2026 முதல் திட்டமிட்டபடி தமிழகம் முழுவதும் எழுச்சியான காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சு. சங்கரலிங்கம், மாநில ஒருங்கிணைப்பாளர், வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு பெறா. விழுப்புரத்தில் 1000க்கும் மேற்பட்ட தோழர்கள் இன்றைக்கு மாவட்டத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய போராட்டம் முடிவுற்றவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து நாங்கள் முடிவு செய்வோம்.